ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக நான் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி ஹிண்டு எடிட்டோரியலில் எந்த ஆர்டிக்கிளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, ஜாயினிங் த டாட்ஸ் இன் த செகண்ட் கம்மிங் ஆஃப் பெகசஸ். அதாவது பெகசஸ் அப்படின்ற ஸ்பைவேரை பயன்படுத்தி இந்திய அரசாங்கம் நம்முடைய நாட்டில் நிறைய பேரை உளவு பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு செய்தி வந்திருக்குது. இது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் பல நாடுகளில் இது மாதிரி நடந்திருக்கு. அதை பற்றிய ஒரு ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிக்கல். இதில் என்னென்ன முக்கியமான, அதாவது நமக்கு தெரியாத ஃப்ரேசல் வேர்ப்ஸு, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை டீட்டெயிலாக சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக நம்ம படித்து பார்ப்போம். இந்த ஆர்டிக்கல்லேருந்து நம்ம நிறைய வார்த்தைகள் கற்றுப்போம். இந்த வார்த்தைகள் நியூ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். தீஸ் வேர்ட்ஸ் will be very useful for our government examination like UPSC and other examination. So kindly follow the video, don't skip it. லைன் பை லைனாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜாயினிங் த டாட்ஸ் in the second coming of Pegasus. இந்த ஆத்தரை பொறுத்த வரைக்கும் இந்த பெகசஸ் அப்படின்ற ஸ்பைவேர் இஷ்யூ முதலாவதாக இப்போ நடக்கலை. இதுக்கு முன்னாடியே அது வேறு விதத்திலலாம் நடந்திருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஜாயினிங் த டாட்ஸ் அப்படின்றது என்னென்னா, நடந்த நிகழ்வுகளை எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த செகண்ட் கம்மிங் ஆஃப் பெகசஸ். This time Pegasus shines a light on the government for civil society to see it as a clear accountable entity. முதல்ல வாட்ஸ்அப் விஷயம் அப்படின்லாம் வந்தது. ஆனால் இந்த டைம் பெகசஸ் இஷ்யூ கவர்மெண்ட் மேலே ஒரு வெளிச்சத்தை காண்பிக்குது. எதுக்காக? அது நமக்காக, சிவில் சொசைட்டிக்காக. எதுக்கு? நாம் அதை இந்த ஸ்பைவேரை பயன்படுத்தி நிறைய பேர் உளவு பார்த்துச்சு இல்லையா, அதுக்கு அவங்க தான் அக்கௌண்டபிள், பொறுப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு அது மேலே, கவர்மெண்ட் மேலே ஒரு ஃபிகரேட்டிவ் ஸ்பீச்சில் இவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஒளி வீசுகின்றது. நாம் கவர்மெண்ட்டை ஒரு பொறுப்புள்ள என்டிட்டியாக பார்க்கணும், ஏன்னா அது உளவு பார்த்துருக்கு, அப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. ஸோ இந்த ஹெட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு கஷ்டமான ஃப்ரேசல் வேர்ப் என்னன்னு பார்த்தோம்னா, ஜாயினிங் த டாட்ஸ். ஜாயினிங் த டாட்ஸ் அப்படின்றது தொடர்ந்து நடந்துட்டு வர நிகழ்வுகளை ஒரு கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஜாயினிங் த டாட்ஸ். ஸோ வாங்க ஆர்டிக்கிளை நம்ம படிக்க ஆரம்பிப்போம் ஸ்டெப் பை லைனாக. பெகசஸ் இஸ் நாட் எ ஸ்ட்ரேஞ்சர் டு ஆர் ஷோர்ஸ். அதாவது இந்த ஆத்தரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பெகசஸ் ஸ்பைவேர் இஷ்யூ இது ஃபஸ்ட்டு முறையாக நடக்கிறது கிடையாது. இது முன்னாடியே பல்வேறு விதத்தில் நடந்துகிட்ருக்கு. அதான் அவர் சொல்கிறாரு. டு ஆர் ஷோர்ஸ்னால் நமக்கு இது புதிது கிடையாது, ஸ்ட்ரேஞ்ச் கிடையாது. அந்த ஆத்தரே சொல்கிறாரு பாருங்க. இட் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் in a public discourse towards the end of 2019. 2019 இறுதியில் இது மேலோட்டமாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டது. இந்த பப்ளிக் டிஸ்கோர்ஸ் அப்படின்றதுக்கு என்னென்னா, ஒரு இஷ்யூவை பப்ளிக்கு எழுத்து மூலயமாவும் பேச்சு மூலயமாவும் டிஸ்கஷன் மூலமாகவும் அப்ரோச் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் பப்ளிக் டிஸ்கோர்ஸ். ஸோ இந்த கடினமான வார்த்தைகளுக்கு நான் எல்லாமே சினோனிம்ஸ் மாதிரி நோட்ஸ் எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன். இது இந்த ஆர்டிக்கல் முடிஞ்ச பிறகு அந்த நியூ வேர்ட்ஸு, நியூ ஃப்ரேசல் வேர்ப்ஸு, நியூ டேர்ம்ஸ், அதுக்கான மீனிங்லாம் நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ இது ஆத்தரை பொறுத்த வரைக்கும் 2019 இது வேறு லெவலில் ஒரு மேலோட்டமாக இந்த இஷ்யூ நடந்திருக்கு, மேலோட்டமாக மக்களும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ researchers from University of Toronto's Citizen Lab called up some telephone numbers in our country and informed them that their WhatsApp chats were compromised. ஸோ 2019 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோஸ் சிட்டிசன் லேப் அங்கே இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் டெலிஃபோன் மூலயமா கால் பண்ணி இந்தியாவில் இருக்கிற ஒரு சிலருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு, உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸ், நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம் இல்லைங்களா வாட்ஸ்அப் மூலயமா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. காம்ப்ரமைஸ்னால் வயலேட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சிலதை.
அதை வந்து ஸ்ட்ரிக்டாக அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எப்போ ஏற்கனவே நடந்திருக்கு 2019. ஸோ தேர் வேர் சம் ஸ்டிர்ரிங்ஸ் பட் த கான்ட்ரவர்சி டைட் அவுட் குவைட்லி அண்ட் டிஸப்பியர்ட் ஃப்ரம் ஆர் பப்ளிக் டிஸ்கோர்ஸ். ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு சில சேட்ஸ்லாம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சிங்க இல்லையா, அதாவது மற்றவங்க அந்த நம்ம மெசேஜ் அனுப்புறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. அது வந்து தொடக்கத்தில் பேசினாங்க, அந்த ஒரு முரண்பாடை தொடக்கத்தில் பேசினாங்க. பட் டைட் அவுட் குவைட்லி, சீக்கிரமாகவே அது வந்து என்ன போயிடுச்சுன்னா அது மாதிரி பேசுகிறத நிறுத்திட்டாங்க. இட் டிஸப்பியர்ட், காணாமல் போயிடுச்சு ஃப்ரம் ஆ பப்ளிக் டிஸ்கோர்ஸ். கொஞ்ச நாள் தான் பேசினாங்க அதை பற்றி, ஆனால் அதை பற்றி அப்படியே விட்டுட்டாங்க. இதில் வந்து ஸ்டிர்ரிங் அப்படின்னா என்னென்னா பிகினிங் ஆஃப் சம்திங், இப்போ பிகினிங் ஆஃப் ஐடியா, பிகினிங் ஆஃப் ஃபீலிங், அதுபோல் தேர் வர் சம் ஸ்டிர்ரிங்னா தொடக்கத்தில் இதை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கிறாங்க. ஸ்டிர்ரிங் மீன்ஸ் பிகினிங் ஆஃப் ஐடியா, பிகினிங் ஆஃப் ஃபீலிங், பிகினிங் ஆஃப் ஃபேக்ட், இதெல்லாம் பற்றி பேசுகிறது, அதான் அதனுடைய அர்த்தம். So the attention then was predominantly on the issue of how secure WhatsApp was and how weak its claims of end-to-end encryption were. ஸோ இது மாதிரியான ஒரு இஷ்யூ 2019 நடக்கும்போது ப்ரிடாமினண்ட்டாக அதிகப்படியாக மக்கள் எதை பற்றி பேசுனாங்க, எதை பற்றி இது அப்படின்னா பப்ளிக் டிஸ்கோர்ஸ் எதை பற்றி இதுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது ரொம்ப செக்யூர், பாதுகாப்பாக. அப்படி இல்லைன்னா அவங்க சொல்கிறாங்க இல்லையா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்றாங்க இல்லைங்களா, அதில் எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பாதுகாப்பு, எந்த அளவுக்கு அது வந்து வீக்காக இருக்குது, அதை பற்றி மட்டும்தான் பேசுனாங்க. இதில் வந்து இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்கன்னா பயன்படுத்துகிறீங்கன்னா அதில் தெரியும், யுவர் வாட்ஸ்அப் இஸ் ப்ரொடெக்டட் பை எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்னா நீங்கள் சென்டராக இருந்தீங்கன்னா, இப்போ நான் சென்டர், நான் ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் ரிசீவர். நான் ஒரு மெசேஜ் அனுப்பும்போது அந்த மெசேஜ் கோடிங் ஃபார்மில் இடைப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் இடைப்பட்ட தூரத்தில் பயணம் செய்யும்போது ஒரு கோடிங்காக வேறு ஒரு நம்பர் மாதிரி போவோம். பட் ஆனால் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு நான் அனுப்புகிற மெசேஜ் மாதிரியே லெட்டர்ஸில் வரும். இடையில ஏன் அப்படி கோடிங்கில் வந்து கோடிங் ஃபார்மில் தராங்கன்னா, நாம் அனுப்புகிற மெசேஜ் மற்றவங்க யாருக்கும் போய் சேரக்கூடாது, புரியக்கூடாது, சென்டருக்கும் ரிசீவருக்கும் மட்டும்தான் வந்து அது தெரிஞ்சிருக்கணும், ப்ரைவசியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து வீக்காக இருக்குது, இது வந்து சேஃப் கிடையாது அப்படின்றத மட்டும் பற்றி தான் நம்ம வந்து 2019 பேசணும். இந்த ஸ்பைவேரை பற்றி நம்ம பேசுனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறார். ஸோ வாட்ஸ்அப்ஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் எக்ஸசைஸ் to reassure its customer of its safety and privacy grabbed disproportionate attention. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கூட நிறைய மெசேஜெலாம் ரிசீவ் பண்ணியிருந்தேன் வாட்ஸ்அப் கம்பெனியில். நீங்கள் கூட நிறைய உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அது என்னென்னா, நீங்கள் அனுப்புகிற மெசேஜெலாம் வந்து பாதுகாப்பாக இருக்குது, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் 2019 இறுதியில் 2020 தொடக்கத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெசேஜ் வந்துருக்கிறோம். ஸோ இது மாதிரி அந்த வாட்ஸ்அப்பினுடைய பப்ளிக் ரிலேஷன்னா மக்களுடைய தொடர்புடைய கஸ்டமர்ஸ்லாம் டீல் பண்ணுற எம்ப்ளாயீஸ், அவங்க வந்து நமக்கு வந்து ரீஅஷ்யூர் பண்ணுறாங்க, உறுதி செய்கிறாங்க. என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சு நீங்கள் அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜெலாம் வந்து சேஃபாக இருக்குது, உங்களுடைய ப்ரைவேசிலாம் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு அனுப்புனாங்க பார்த்தீங்களா. அது வந்து இட் கிராப்ட் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அட்டென்ஷன். அது மாதிரி அவங்க சேஃப்டியை ரீஅஷ்யூர் பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத என்ன சொல்கிறது டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அட்டென்ஷன்னா தேவையில்லாமல் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. கிராப்னா கெட்டிங் அட்டென்ஷன், அது எப்படின்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அட்டென்ஷன். ரொம்ப மெசேஜ் வந்து சேஃபாக இருக்குன்னா நீங்கள் எதுக்கு மறுபடியும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க, சேஃபாக இருக்குது அப்படி சொல்லும்போது நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா. அதை தான் இந்த ஆத்தர் இங்கே சொல்கிறாருங்க. இட் ப்ரைவசி கிராப்டு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அப்படின்னா
இப்போ சின்னதாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது பெருசாக காமிக்கிறது, பெருசாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது சின்னதாக காமிக்கிறது. அதான் அதுக்கு பேர் டிஸ்ப்ரொபோர்ஷனேட். ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இந்த டேர்ம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக யூஸ் பண்ணுவாங்க ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ். ஸோ all this deflected the public's attention from our government's involvement in the ugly saga and misuse of NSO Israel's spyware to snoop on its own citizen. ஸோ லாஸ்ட் அது 2019 எண்ட்லேயும் சரி 2020 சரி நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்னா, வாட்ஸ்அப் மெசேஜ் பாதுகாப்பாக இருக்கா இல்லையா, அதனுடைய எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ரொம்ப வீக்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா, அதெல்லாம் பற்றி நம்மளுடைய அட்டென்ஷன் அப்படி தான் போச்சு. அது வந்து நம்மளுடைய மைண்டை வந்து டைவர்ட் பண்ணிச்சு. டிஃப்ளெக்ட் அப்படின்ற வார்த்தை ஒன்று இருக்குது பாருங்க. டிஃப்ளெக்ட்னா டைவர்ட். ஸோ நம்மளுடைய அட்டென்ஷனை, பப்ளிக் அட்டென்ஷனை வந்து அதை டைவர்ட் பண்ணிடுச்சு. எதுலேருந்து? கவர்மெண்ட்டு இந்த என்எஸ்ஓவை பயன்படுத்தி, ஸ்பைவேரை பயன்படுத்தி நம்மளை உளவு பார்த்துருக்குன்றத அதில் இருந்து நம்ம மைண்டை வந்து டைவர்ட் பண்ணிடுச்சு. இப்போ இதில் மார்க் பண்ணியிருக்க சென்டென்ஸ் வந்து டிஃப்ளெக்டட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பார்த்திங்கன்னா, சிம்பிளி டைவர்ட், ஒரு விஷயத்துலேருந்து இன்னொருத்தவங்க மைண்டை டைவர்ட் பண்ணுறது. அப்புறம் இங்கே இன்னொரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா சாகா அப்படின்னா சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்னுடைய எண்ட் டு என்கிரிப்ஷன், உங்கள் மெசேஜ் பாதுகாக்கப்படுதுன்னு அடிக்கடி மெசேஜ் அனுப்புறது, அப்புறம் வந்து உங்களுடைய மெசேஜ் எல்லாம் சேஃபாக இருக்குது, இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இதெல்லாம் சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்டால் வந்து நம்ம அதில் தான் ஃபோக்கஸ் பண்ண வச்சு ஸ்பைவேரை பயன்படுத்தி இதை வந்து உளவு பார்த்துருப்பாங்க. த மிஸ்யூஸ் ஆஃப் NSO ஆஃப் இஸ்ரேல் ஸ்பைவேர் டு ஸ்னூப் ஆன் இட்ஸ் ஓன் சிட்டிசன்ஸ். நம்ம கவர்மெண்ட்டு இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா அது போன்ற பப்ளிக் அட்டென்ஷன் நம்ம வாட்ஸ்அப்பை பற்றி பேசினதால நம்மளுடைய மைண்டு டைவர்ட் பண்ணப்பட்டுருச்சு. இதில் NSO அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். NSO அப்படின்றது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி, இஸ்ரேலில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனி. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட அப்ரூவல் வாங்கி இவங்க வந்து இந்த பெகசஸ் ஸ்பைவேர் அப்படின்ற சாஃப்ட்வேரை வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பெகசஸ் ஸ்பைவேர் எதுக்குன்னா, அதை வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட மட்டும்தான் விற்கிறாங்க, ப்ரைவேட்டாக யாருக்கிட்டையும் விற்கலை. அது கவர்மெண்ட்டுக்கிட்ட மட்டும் விற்கிறாங்க. அது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்காக ஒரு சிலர் மட்டும் கண்காணிக்கிறது, ஸ்பை பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கேஸில் இப்போ நடந்துக்கிட்டு வர கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரூலிங் பார்ட்டியே வந்து அவங்க என்ன சொல்கிறது, ஒட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுடைய செல்ஃபோன்லாம் ஹேக் பண்ணி ஒட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஜட்ஜஸ் உடைய ஃபோனை ஹேக் பண்ணி ஒட்டு கேட்டிருக்காங்க அப்படின்லாம் செய்திகள் வருது. இந்த NSOன்றது வந்து அது வந்து ஒரு தனியார் நிறுவனம். ஆனால் அது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, இஸ்ரேலில் இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கி இந்த ஸ்பைவேரை ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற நாடுகளுக்கு மட்டும்தான் அவங்க செல் பண்ணுறாங்க. மற்ற ப்ரைவேட் கம்பெனிக்கு யாரும் செல் பண்ணுறது கிடையாது. இதில் பாருங்க, ஸ்னூப் அப்படின்ற வார்த்தைக்கு என்னென்னா சீக்ரெட்டாக மற்றவங்களுடைய தனிப்பட்ட செய்திகளை, ப்ரைவேட் விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா, மறைமுகமாக. அதுக்கு பேர் தான் ஸ்னூப் ஆன் இட்ஸ் ஓன் சிட்டிசன்ஸ். அதாவது நாட்டினுடைய சொந்த குடிமகன்களையே அவங்க வந்து சீக்ரெட்டாக வந்து அவங்களுடைய ப்ரைவேட் இஷ்யூவை வந்து ப்ரைவேட் திங்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ பார்லிமெண்ட் அண்ட் சிவில் சொசைட்டி லெட் த கவர்மெண்ட் ஆஃப் ஈஸிலி. ஸோ பார்லிமெண்ட்டும் சரி, சிவில் சொசைட்டியும் சரி, கவர்மெண்ட்டை ஈஸியாக விட்டுடுச்சு. அவங்கள வந்து என்ன பண்ணல, பனிஷ் பண்ணல. இது மாதிரியான இஷ்யூவுக்கு வாட்ஸ்அப் இது மாதிரிலாம் நடந்த, அதாவது ப்ரைவசி ப்ரீச் ஆகிடுச்சு, ப்ரைவசியை வந்து ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணிட்டாங்க, அது மாதிரிலாம் விஷயம் வச்சுங்க இல்லைங்களா. அது போன்ற விஷயத்தில் வந்து பார்லிமெண்ட்டும் சரி, சிவில் சொசைட்டியும் சரி, கவர்மெண்ட்டை பனிஷ் பண்ணல, ஈஸியாக விட்டுடுச்சு. Perhaps the impression that the surveillance then was largely confined to Weimar Corrigan happenings also contributed to its limited appeal.
அதுக்கு என்ன காரணம்னா, ஸோ பீமா கொரிகன் அப்படின்ற இஷ்யூ ஒரு காரணம். அதனாலே வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டு இது மாதிரி வேவ் பார்க்குற விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆகிருக்குமா அப்படின்றத வந்து நாம் கான்சன்ட்ரேட் பண்ணல. இந்த பீமா கொரிகன் அப்படின்ற இஷ்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னால் போல் இங்கே எல்லா வேர்டுக்கும் எல்லா ஃப்ரேசல் வேர்புக்கும் நான் வந்து உங்களுக்கு தனியாக மீனிங் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் நோட்ஸு தேவைப்படுறவங்க என்கிட்ட சொன்னால் நான் உங்களுக்கு மெயில் அனுப்புவேன். நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு என்னுடைய மெயில் அட்ரஸ் தரேன். மெயில் அட்ரஸ் உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும்னா நான் உங்களுக்கு மெயில் பண்ணுறேன். பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து அழகாக வந்து உங்களுக்கு சினோனிம்ஸ் போல் நோட்ஸ் எடுத்து நான் வச்சுருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த டிஃப்ளெக்ட்னா டு சேஞ்ச் த டிரெக்ஷன் ஆர் டைவர்ட், சாகானா லாங் சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட், அது மாதிரிலாம் இருக்குது. லெட் ஆஃப்னா டு நாட் பனிஷ் சம்படி ஃபார் சம்திங் தே ஹேவ் டன் ராங், அதனால் ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் வந்துடுது. இப்போ நான் சொன்ன மாதிரி பீமா ஹொரிகன் அப்படின்ற இஷ்யூ என்னென்னு பார்த்துருவோம். அது 2018 கடைசியில் நடக்குது. இது பீமா ஹொரிகன் ஸ்டோன் பெல்ட்டிங். இட் ரெஃபர்ஸ் டு அட்டாக் ஆன் விசிட்டர்ஸ் டியூரிங் an annual celebrity gathering at பீமா கொரிகன்ற இடத்துல ஒரு ஆனுவல் செலிப்ரிட்டிங்க வந்து விசிட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது, அட்டாக் பண்ணிட்டாங்க அந்த விசிட்டர்ஸை. அந்த இஷ்யூவை பற்றி தான் வந்து நம்ம அந்த அதிகமாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இதனால் கவர்மெண்ட்டு இது மாதிரியான ஸ்பை வேலை செய்கிறதுல இன்வால்வ் ஆகிருக்கா அப்படின்றத வந்து நாம் பார்க்க மறந்துட்டோம். இதுவும் நம்மளுடைய மைண்டை, இந்த இஷ்யூ நம்மளுடைய மைண்டை டைவர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர் சொல்லியிருக்கிறார் அந்த ஆர்டிக்கலில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஆஃப் அ சர்வேலன்ஸ் ஸ்டேட். See, most of us fail to connect the dots. ஸோ அதனால தான் அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இது மாதிரி வாட்ஸ்அப் பற்றிய ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, ப்ரைவசியை வந்து ரூல்ஸ்லாம் வயலேட் பண்ணுறாங்க. ஸோ இது போன்ற நிகழ்வுகளெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கவே இல்லை. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. The frequent and prolonged instances of internet shutdowns. ஸோ அந்த டைமில் இன்டர்நெட் ஷட்டவுன் ஆகிருக்குது. யூஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து அதிகமாக இந்த செடிஷன் லா ஆன் கிரிட்டிக்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் பாலிசிஸ். கவர்மெண்ட் வந்து செடிஷன் லாவை வந்து கிரிட்டிக்ஸ் மேலே பயன்படுத்துது. கிரிட்டிக்ஸ்னால் யாருன்னா, கவர்மெண்ட்டுடைய பாலிசியை வந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்றது நம்மள கிரிட்டிக்கலாக யோசித்து சொல்லுவாங்க. அவங்கள தான் வந்து கிரிட்டிக்ஸ். கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி ஒரு பாலிசியை கிரிட்டிக்கல் வியூவில் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுடைய பேர் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செடிஷன் லா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். செடிஷன் லானா, the term sedition means conduct or speech which results in mutiny against the authority of the state. அதாவது யாருடைய பேச்சோ அல்லது யாருடைய எழுத்துக்களோ நாட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கலகத்தை ஏற்படுத்துச்சுன்னா அவங்க மேலே வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செடிஷன் லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமா அவங்கள கைது பண்ணுவாங்க, அது மாதிரி ஆக்ஷன்லாம் எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் செடிஷன் லா. ஸோ கவர்மெண்ட் வந்து இது மாதிரியான ஃப்ரீக்வெண்ட் ஆக்ஷன், தொடர்ந்து இன்டர்நெட் ஷட்டவுன் ஆச்சு, தொடர்ந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து செடிஷன் லா வந்து ஒரு சில கிரிட்டிக்ஸ் மேலே பயன்படுத்தினாங்க கவர்மெண்ட்டு. அப்புறம் யூஸ் ஆஃப் தி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ், rushing of crucial pieces of legislation affecting core sectors of our economy. ஒரு சில ஆக்டெல்லாம் வந்து பில்லெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து பாஸ் பண்ணாங்க த்ரூ த ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அப்புறம் கன்சைனிங் தி டேட்டா ப்ரைவசி பில் டு எ செலக்ட் கமிட்டி, த ஃப்ரேமிங் ஆஃப் ரூல்ஸ் டு ரெயின் இன் digital news platforms and the demonic efficiency with which state governments were toppled appeared less dramatic and had no shock values as unconnected events. ஸோ இந்த ஈவெண்ட்டு எல்லாமே வந்து என்னென்னா ரொம்ப லெஸ் ட்ராமா மாதிரி தான் நம்மளுடைய கண்களுக்கு தோணுச்சு. ஆனால் இது போன்ற நாட்களில் தான் இந்த மற்றவங்கள ஸ்பை பார்க்குற வேலைலாம் நடந்திருக்கு. இந்த ஈவெண்ட்டெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு புரிய வரும் எப்படி வந்து ஸ்பைவேர் பெகசஸ் ஸ்பைவேரை பயன்படுத்தி உளவு பார்த்தார்கள். ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா நமக்கு விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த கடினமான வேர்டு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கன்சைனிங் அப்படின்னு பார்ப்போம். கன்சைனிங்ன்றது வேர்டினுடைய மீனிங்கை நம்ம பார்ப்போம்.
கன்சைனிங்னா டு புட் ஆர் சம்திங் சம்வேர் இன் ஆர்டர் டு கெட் ரிட் ஆஃப் த. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஐ கன்சைன் ஹர் லெட்டர் டு த வேஸ்ட் பாஸ்கெட். இது ஒரு மீனிங்கு. ரெண்டாவது, டு புட் சம்திங் ஆர் சம்படி இன் அன் அன்பிளசன்ட் சிச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், த டிசிஷன் டு க்ளோஸ் த ஃபேக்டரி has consigned 6,000 people to the scrap heap. ஸோ கன்சைன்னா என்ன, இந்த இடத்துல ஒரு அன்பிளசண்ட்டான சுச்சுவேஷனை ஒருத்தரை போட்டுறது. அதே போல் தான் கன்சைனிங் த டேட்டா ப்ரைவசி பில் டு எ செலக்ட் கமிட்டி. இது வந்து ஒரு சிலரை வந்து ஒரு அன்பிளசண்ட்டான சுச்சுவேஷனில் விட்டுருச்சு. ஸோ இது போல் ஆக்ஷன் எல்லாமே வந்து, இந்த ஆக்ஷனை எல்லாமே நம்ம டாட்டில் அதாவது ஜாயின் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இந்த கவர்மெண்ட்டு இது மாதிரி ஸ்பை வேலை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். பட் இஃப் கனெக்டட் வித் ஈச் அதர் and the Pegasus spyware running in the background, they present a picture of India's descent into surveillance state. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு இந்த ஈவெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கு பின்னாடியே வந்து ஸ்பைவேரை பயன்படுத்தி அவங்க வேவ் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஈவெண்ட்லாம் நமக்கு எதை நமக்கு ஒரு பிக்சராக கொடுக்குது அப்படின்னா, இந்தியாஸ் டிசென்ட் இன்டு எ சர்வைலன்ஸ் ஸ்டேட். டிசென்ட்னா வந்து ஆரிஜின். இதெல்லாம் இந்த ஈவெண்ட்டெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது நமக்கு எந்த விதமான ஒரு பிக்சரை ப்ரெசென்ட் பண்ணுதுன்னா, அப்போ தான் வந்து அந்த யார் யாரெல்லாம் இப்போ கண்காணிக்கப்பட்டார்களோ, யார் யாரெல்லாம் வந்து வேவு பார்க்கப்பட்டார்களோ, அதுதான் வந்து தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசென்ட்னா என்ன, தொடக்கம். ஏன்னா சர்வைலன்ஸ் ஸ்டேட்னுடைய தொடக்கம் அதான். டிசென்ட் மீன்ஸ் பிகினிங் ஆஃப் சம்திங். சர்வைலன்ஸ்னால் ஜஸ்ட் அப்சர்வேஷன். சர்வைலன்ஸ் அது பாசிட்டிவாக பார்க்கலாம், நெகட்டிவாக பார்க்கலாம். சர்வைலன்ஸ் இங்கே வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டார்கள் அந்த அர்த்தத்தில். ஸோ இது மாதிரியான ஈவெண்ட்டெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இவங்க வந்து அப்போ வந்து இந்தியா வந்து இந்தியர்களை வந்து வேவு பார்க்கக்கூடிய தொடக்க நிலை அப்படின்னு சொல்கிறாருங்க. டிசென்ட் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம இங்கே இருக்குங்களா, இந்தியாஸ் டிசென்ட் இன்டு எ சர்வைலன்ஸ் ஸ்டேட், அதுக்கு பார்ப்போம். அது மீனிங் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ டிசென்ட்னு பர்சன்ஸ் ஃபேமிலி ஆரிஜின். ஆனால் அங்கே எந்த இடத்துல இருக்குன்னா பிகினிங் ஆஃப் சர்வைலன்ஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டோப்பல் அப்படி முன்னாடி வந்து ஒரு சில கவர்மெண்ட்டை வந்து வீக்கராக அதாவது ரொம்ப பலவீனப்படுத்தி அவங்க ஒரு சில ஆட்சியெலாம் பிடிச்சாங்க அந்த காலகட்டத்தில். அதை வந்து ஒரு சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க, டோப்பிளிங் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. டோப்பிள் அப்படின்னா என்னென்னா, டு பிகம் அன்ஸ்டடி ஆர் ஃபால் டவுன் or to make somebody lose their position or power or authority. அதான் அதனுடைய மீனிங். ஸோ இப்போ பாருங்கள், treated separately each one of those incidents cost little more than a few days of screaming headlines. ஸோ இந்த ஈவெண்ட்டெல்லாம் வந்து தனித்தனியாக ட்ரீட் பண்ணி பார்க்கும்போது என்னத்தை காஸ்ட் பண்ணுச்சு, மோர் தென் அ ஃபியூ டேஸ். என்ன ஒரு ஹெட்லைனில் போட்டாங்க, ஸ்க்ரீமிங் ஹெட்லைன்னா மிக சத்தமாக ஒரு ஹெட்லைனாக பேசினாங்க செய்தியில். இந்த ரெப்ரிமேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த ரெப்ரிமேண்டிங்னுடைய வேர்டுனுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா ரிபியூக் ஆர் டு டெல் சம்படி அஃபிஷியலி தட் யூ டு நாட் அப்ரூவ் ஆஃப் தெம் ஆர் தேர் ஆக்ஷன்ஸ். ஸோ இது நடந்தது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெபியூக் பண்ணுறேன். அஃபிஷியலாக வந்து அவங்க என்ன செஞ்சாங்களோ அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுக்கு மீனிங் தான் வந்து ரெப்ரிமேண்டிங். காஸ்ட் லிட்டில் மோர் தென் ஃபியூ டேஸ் ஆஃப் ஸ்க்ரீமிங் ஹெட்லைன்ஸ், ரெப்ரிமேண்டிங், எடிட்டோரியல்ஸ். இப்போ நம்ம எடிட்டோரியல் படிக்கிறோம் இல்லைங்களா, இது மாதிரி எடிட்டோரியல் அந்த நியூஸ் வந்திருக்கும். அடுத்து ராக்குவஸ் ப்ரைம் டைம் டெலிவிஷன் டிபேட்ஸ். முக்கியமாக ஒரு சில டெலிவிஷன்லாம் வந்து அதை ஒரு டிபேட்டாக பண்ணாங்க. இந்த ராக்குவஸ் RAUCOUS, அந்த ராக்குவஸ் அப்படின்ற வார்த்தைக்கு இது ஒரு அட்ஜெக்டிவ். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லாங் அண்ட் சவுண்டு, ஒரு நீண்ட சத்தமான ஒரு டிபேட்டை வந்து அவங்க டெலிவிஷன்லாம் பண்ணாங்க. அப்புறம் வந்து வீக் அண்ட் ஷார்ட் லிவ்டு ப்ரொட்டஸ்ட், இது சம்மந்தமாக ரொம்ப பலவீனமாக குறைந்த நாட்களில் ஒரு சில ப்ரொடெக்ட் பண்ணாங்க, அவ்வளவுதான். பை பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் ரைட் ஆக்டிவிஸ்ட், யார் யாரெல்லாம் உரிமைக்காக போராடுறாங்களோ, யார் யாரெல்லாம் எந்தெந்த ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் இது மாதிரி ப்ரைவசி வந்து வயலேட் பண்ணியிருக்கு இந்த
கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ஷன் பண்ணாங்க. ஹெட்லைனில் நியூஸாக வந்தது, எடிட்டோரியல் இதை பற்றி எழுதினாங்க. ஒரு சில டீமில் ஒரு ரெக்வெஸ்ட், அதாவது லாங் அண்ட் சவுண்ட் டிபேட் நடத்தினாங்க, அவ்வளவுதான். ஸோ த ப்ராபபிலிட்டி தட் த செகண்ட் கம்மிங் ஆஃப் பெகசஸ் இன்டு our political discourse will not be very different from its appears very real if this too is treated as a separated and isolated event. ஸோ முதல்ல அது மாதிரி நடந்து போச்சு. ரெண்டாவது முறையும் இந்த ஈவெண்ட் எல்லாம் தனித்தனியாக பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்காம தனித்தனியாக பார்த்தோம்னா இந்த இப்போ நம்ம இதை பற்றி பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸாக ரொம்ப விவாதம் பண்ணுறாங்க இல்லைங்களா, பார்லிமெண்ட்லேயும் சரி நியூஸ்லேயும் சரி, இதுவும் வந்து டிஸப்பியர் ஆகிடும் எல்லா ஈவெண்ட்டையும் தனித்தனியாக பார்த்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்கிறாருங்க. ஸோ திஸ் டைம் ஃபார்ச்சுனேட்லி, ஆனால் அப்படி பார்க்க முடியாது, அதிர்ஷ்டவசமாக என்ன நடந்திருக்குன்னா, திஸ் டைம் இட் கேம் வித் 2 மேஜர் டிஃப்ரென்சஸ். லாஸ்ட் டைம் இந்த இஷ்யூ வந்தது போல் இல்லை, இந்த டைமு இந்த ஸ்பைவேர் இஷ்யூ வந்து 2 விதமான வேறுபாட்டோடு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஃபார்ச்சுனேட்லி திஸ் டைம் இட் கேம் வித் 2 மேஜர் டிஃப்ரென்சஸ். அது என்னென்னு சொல்லிட்டு கீழே அந்த ஆத்தர் சொல்கிறாங்க பாருங்கள். The targets now. This time the attention is exclusively on the government's role and there are no red herrings in the form of questions about safety of encryption offered by the service provider. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலே அக்யூஸு, வாட்ஸ்அப் நிறுவனத்து மேலே மட்டும்தான் அக்யூசேஷன். ஆனால் இந்த முறை வாட்ஸ்அப் எந்த ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் மேலேயும் கிடையாது. இது ஒன்லி கவர்மெண்ட் மேலே மட்டும்தான். எக்ஸ்க்ளூசிவ்லைனா அதில் மட்டும் தனியாக இதில் மட்டும் ஒன்றின் மேல் எக்ஸ்க்ளூசிவ்லாம் இதில் மட்டும்தான். எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா கவர்மெண்ட் மேலே மட்டும்தான் இந்த அக்யூசேஷன் வைக்கிறாங்க. இதில் உங்களுக்கு மிகவும் கஷ்டமான வேர்டுன்னு பார்த்தோம்னா ரெட் ஹேரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ரெட் ஹேரிங் அப்படின்றதனுடைய மீனிங்கை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ரெட் ஹேரிங்னா அன்இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், ஐடியா, ஈவெண்ட் that takes people's attention away from the important ones. ஸோ இது வந்து எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் பற்றி தான் பேசணும். ரெட் ஹியரிங்னா என்ன சொல்லுவாங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், ஆனால் அந்த விஷயத்தில் சப்ப மேட்ராக எதனா ஒன்று எடுத்து பேசுவாங்க. அன்இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், ஐடியா, அது எதுக்கு பேசுகிறாங்கன்னா முக்கியமான விஷயத்தை பற்றி மறந்துடுவாங்க இல்லைங்களா, அதுக்காக பேசுறது. அதுக்கு பேர் தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் ஹேரிங். இப்போ இதனுடைய மீனிங்கை வந்து நம்ம இந்த சென்டென்ஸில் பொருத்தி பார்த்தோம்னா அழகாக புரியும். ஸோ அது போல் ரெட் ஹியரிங்லாம் இங்கே கிடையவே கிடையாது. காரணம் என்னென்னா, இங்கே வந்து கவர்மெண்ட் மேலே மட்டும்தான் அக்யூசேஷன், ப்ரைவேட் சர்வீஸ் ப்ரொவைடர் மேலே அக்யூசேஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு, த பீப்புள் இன்வால்வ்டு இன் தி ரெவலேஷன்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் லிட்டில் நோன் ஆக்டிவிஸ்ட். ஸோ இதில் யாரெல்லாம் உளவு பார்த்தாங்களோ யாருடைய பேர்லாம் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு. ரெவலேஷன்னா என்னென்னா தெரிவுபடுத்துறது. இன்வால்வ்னா யாருன்னா அந்த லிஸ்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்களோ உட்பட்டுருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து சின்ன ஆக்டிவிஸ்ட்டு மட்டும் கிடையாது. அவங்க வந்து பல்வேறுபட்டவர்கள் அதில் இருக்கிறார்கள். அதை வந்து ஆத்தர் வந்து அழகாக சொல்கிறாரு பாருங்க. தி ரேஞ்ச், ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலை வரைக்கும் அவங்க மாறுபடுறாங்க. யார் அவங்க? லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் பார்ட்டியிலேருந்து ஆட்கள் இருக்காங்க, அவங்களாம் வந்து வேவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, ஒரு ஜட்ஜினுடைய செல்ஃபோன் கூட ஹேக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஜேர்னலிஸ்டுடைய செல்ஃபோனையும் ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட், மனித உரிமைக்காக போராடுபவர்களையும் அவங்களுடைய செல்ஃபோன் வந்து வேவு பார்க்கப்பட்டிருக்கிறது. மினிஸ்டர்ஸ் இந்த கவர்மெண்ட், ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸுக்கு அந்த நிலைமை. ரூலிங் பார்ட்டி லீடர்ஸ், செவரல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் சர்விங் ஆர் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ். அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்களோ இல்லையோ, ரிட்டையர்டாக இருக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுடைய செல்ஃபோன்லாம் வந்து டார்கெட் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் லிஸ்ட் ஆல்சோ ரிவீல் தட் த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் made no distinction between state interest and the interest of the ruling party.
ஸோ ஒரு சிலர் இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதாவது ஜட்ஜு மேலே, ஜேர்னலிஸ்ட் மேலே, இல்லை ஆப்போசிட் பார்ட்டி மேலே அவங்களுடைய செல்ஃபோன்லாம் வந்து டார்கெட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறவங்களுடைய செல்ஃபோனையே வந்து அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. So the expansiveness of the global list of the people named as intended targets of the spyware and prestige of publications involved in a cross-border collaborations are indeed arresting. இது வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. இந்த இடத்துல இந்த அரெஸ்டிங் அப்படின்ற வார்த்தை எதுக்கு என்ன மீனிங்கில் பயன்படுத்துகிறாங்கன்னா ஷாக்கிங்காக இருக்குது. அரெஸ்டிங் மீன்ஸ் ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, பல்வேறு நாடுகளில் இருக்கிறவங்களுடைய பேரும் வந்து அதில் இருக்குது. இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட இட் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், ஐ திங்க் 100-150க்கு மேலே வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. ஆனால் அதில் 23 பேருடைய செல்ஃபோன் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, ஹேக் பண்ணப்பட்டு அப்படின்றது. அந்த நியூஸ் பின்னாடி வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பெகசஸ் செகண்ட் கம்மிங் ஆஸ் yet another distinction. ஒரு டிஸ்டிங்ஷன் மேலே என்ன ஃபஸ்ட்டு சொன்னார், கவர்மெண்ட் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கு, ப்ரைவேட் சர்வீஸ் ப்ரொவைடர் யாரும் இன்வால்வ் ஆகல. செகண்ட் என்னென்னா இட் ஃபோர்கிரவுண்ட்ஸ் த கொல்யூஷன் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் வெப்பன் கிரேட் சர்வைலன்ஸ் டெக் that has no intermediary function to confuse us. ரெண்டாவது என்னென்னா ஃபோர்கிரவுண்ட்ஸ்னால் முக்கியமான ஒரு இது ஈவெண்ட். ஃபோர்கிரவுண்ட்ஸ்னுடைய மீனிங் பார்த்துருவோம். ஃபோர்கிரவுண்ட்னா இங்கே பாருங்கள், டு கிவ் பர்டிகுலர் இம்பார்ட்டன்ஸ் டு சம்திங், டு கிவ் பர்டிகுலர் இம்பார்ட்டன்ஸ் டு சம்திங். ஸோ மீனிங் தெரிஞ்சவனையில் பாருங்கள், இட் ஃபோர்கிரவுண்ட்ஸ் இது ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு தருது. என்னென்னா கொல்யூஷனானா சீக்ரெட் அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ பீப்புள். கொல்யூஷன்னாவே வந்து சீக்ரெட் அக்ரிமெண்ட், எதுக்கு மற்றவங்களை வந்து ஏமாத்துறதுக்கு, டிசீவ் பண்ணுறதுக்கு, டிஸ்ஆனஸ்ட் பண்ணுறதுக்கு, அதான் கொல்யூஷனுடைய மீனிங். இட் ஃபோர்கிரவுண்ட்ஸ் தி கொல்யூஷன் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் வெப்பன்ஸ் கிரேட் சர்வைலன்ஸ் டெக், அதாவது NSO, that has no intermediary functions to confuse us. because NSOனுடைய வேலை என்னென்னா ஸ்பைவேர் வித்துடுச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அதனுடைய ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு தான் வந்து அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதை தான் இந்த ஆத்தர் சொல்கிறாருங்க. ஸோ த எபிசோட்ஸ் தட் வேர் hitherto played out as a government versus tech in our country allowed the combatants to compete for our supports. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து இந்த இஷ்யூ என்ன, இது நடந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கும் அந்த டெக், இந்த ஸ்பைவேர் கொடுத்த கம்பெனிக்கு தான் நினச்சிருந்தீங்களா, அது வந்து இந்த எதிர்ப்பாளர்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு சப்போர்ட்டை கொடுத்தது. ஏன்னா NSO வந்து இதில் இன்வால்வ் ஆகலை, கவர்மெண்ட் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. The government and the tech companies claim to fight one another on our behalf. நம்மளுடைய சார்பாக கவர்மெண்ட்டும் அந்த டெக் கம்பெனிஸும் வந்து என்ன பண்ணிச்சு, சண்டை போட்டுக்குச்சு. அது எதுக்குன்னு பாருங்கள். however they were actually fights between tech and government for possession and control of our data. அந்த கம்பெனிஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஃபைட் வருது. எதுக்காக, நம்மளுடைய டேட்டாவை யார் வச்சுக்கிறது, பொசஷன் மீன்ஸ் டு ஹேவ் இட், டு ஓன் இட், அதை யார் அந்த டேட்டா மேலே கண்ட்ரோல் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் என்ன பார்த்துச்சுன்னா, கவர்மெண்ட் sought its possession to control society. நம்ம எதுக்கு அந்த டேட்டாவை அது பயன்படுத்துச்சுன்னா, நம்முடைய சொசைட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டேட்டாவை வந்து அதுக்கு தேவைப்பட்டுச்சு. அதாவது ப்ரைவசி, நம்முடைய ப்ரைவேட் டேட்டாஸ் எல்லாமே. எதுக்கு அது, டு எலிமினேட் டிசென்ட் அண்ட் அப்போசிஷன்ஸ். இப்போ யாரெல்லாம் எதிர்க்காங்களோ, இப்போ நியூஸில் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த செல்ஃபோன் ஹேக் பண்ணாங்க இல்லைங்களா, அதெல்லாம் யாருதுன்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறாங்களோ, டிசென்ட் மீன்ஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு ஆப்போசிஷனான வியூ, கிரிட்டிக்கலாக பார்த்து நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. டிசென்ட் மீன்ஸ் அஃபிஷியலாக ஒன்றதை வந்து அப்போஸ் பண்ணுறது, எதிர்க்கிறது, அவாய்ட் பண்ணுறது, அதுக்கு தான் டிசென்ட்னு அர்த்தம். அப்போசிஷனாக உனக்கு தெரியும், எதிர்ப்பு. ஸோ
ஸோ யார் யாரெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்கள வந்து எலிமினேட் பண்ணால் ரிமூவ் பண்ணுறதுக்கு, தடை செய்கிறதுக்கு, அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ப்ரைவேசி டேட்டா வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால தான் அவங்க வேவ் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் it tried to portray to us that it sought to tame the tech companies to protect our interest, privacy and the security of the realm. ஆனால் நம்மக்கிட்ட அது என்ன மாதிரி ஒரு போர்ட்ரே, நம்ம ஒரு பிக்சரை கொடுத்துச்சு. போர்ட்ரேன்னா ஒரு பிக்சர், படத்தை ஒரு படம் போல் காமிக்கிறது. எது மாதிரியான பிக்சரை நமக்கு கொடுத்துச்சுன்னா, இது வந்து இட் சாட் டு டேம் த டெக் கம்பெனிஸ் டு ப்ரொடெக்ட் ஆர் இன்ட்ரெஸ்ட். நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை, நம்மளுடைய ப்ரைவசியை, நம்மளுடைய செக்யூரிட்டியை பாதுகாப்புறதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த டெக் கம்பெனியை பர்சுவேட் பண்ணிக்கிச்சு, ஒத்துக்க வச்சுக்கிச்சு இந்த ஸ்பைவேர்க்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ tech companies sought to possess our data sets to make prediction products out of them and sell them to advertisers. நம்மளுடைய டேட்டா வந்து டெக் கம்பெனிக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா, அதை காமிச்சு அதை வந்து இது எந்த அளவுக்கு விற்கலாம் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ப்ரைவசி, நம்மளுடைய டேட்டா வந்து 2 பேருக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்று கவர்மெண்ட்டுக்கு, இன்னொன்று வந்து என்எஸ்ஓ அந்த டெக் கம்பெனிக்கு, 2த்துக்குமே தேவைப்படுது. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்த சென்டென்ஸில் ஆத்தர் அழகாக சொல்லியிருக்காங்க, போத் த கவர்மெண்ட் அண்ட் டெக் கம்பெனிஸ் வைட் ஃபார் சர்வைலன்ஸ் ஓவர் அஸ். 2 பேருமே வந்து கவர்மெண்ட்டும் சரி டெக் கம்பெனிஸும் சரி நம்மளை சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்காக போட்டி போட்டுக்கிட்டாங்க. வைட், விஇஐஇ வந்து வை ப்ரெசன்ட் டென்ஸ், விஐஇடினா வைட்னா பாஸ்ட் டென்ஸ். இது வேர்பு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டு கம்பீட், சண்டை போட்டுக்கிறாங்க இல்லைங்களா, போட்டி போட்டுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வை. எதுக்கு போட்டி போட்டுக்கிறாங்க? நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்கு, அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அதான் அதனுடைய மீனிங். சரி, ஒன் ஃபார், இங்கே பாருங்கள், அடுத்து ஒன் ஃபார் கண்ட்ரோல் அண்ட் தி அதர் ஃபார் ப்ராஃபிட்ஸ். கவர்மெண்ட்டு நாட்டு மேலே நாட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அப்படி போட்டி போட்டுச்சு, உழவு பார்த்துச்சு. கம்பெனி எதுக்கு போட்டி போடுதுன்னா, அது ப்ராஃபிட்டுக்காக, அதனுடைய ப்ராடக்டை விற்கிறதுக்காக. ஸோ ஹவெவர் தேர் இஸ் ஆல்வேஸ் தி அன்டிடெக்டட் பாசிபிலிட்டி ஆஃப் தேர் இன்ட்ரெஸ்ட் கொலேசிங். ஸோ இதெல்லாம் வந்து அன்டிடெக்டட், இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பாசிபிலிட்டிஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அங்கே இருக்கும். அதெல்லாம் ஆத்தர் சொல்கிறாங்க. இந்த கேஸ் ஆஃப் பெகாசஸ் த கொலிஷன் இஸ் எவிடென்ட். இந்த பெகாசஸ் விஷயத்தில் வந்து கவர்மெண்ட்டும் சரி கம்பெனிஸும் சரி ஒரு சீக்ரெட்டான ஒரு என்ன சொல்கிறது அக்ரிமெண்ட் போட்டுக்கினாங்கன்றது எவிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. பாருங்கள், the NSO group does not compete with the government for the possession of data surplus of its applications. NSO வந்து கவர்மெண்ட்டு கூட கம்பீட் பண்ணல. எதுக்குன்னா, டேட்டாவை வந்து அதிகமாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. ஸோ இட் இஸ் பியூர் அண்ட் சிம்பிள் ப்ரொவைடர் ஆஃப் சர்வைலன்ஸ் ஆஸ் எ சர்வீஸ் டு த கவர்மெண்ட். இது என்ன பண்ணிடுது? இது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கு ப்ராடக்டை கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுக்குது, ஆல் தான். இந்த ஈவெண்ட் பெகாசஸ் திஸ் டைம் ஷைன்ஸ் a light on the government for civil society to see it as a clear accountable entity. இந்த உளவு பார்த்ததுக்கு பொறுப்பாக யாருன்னா கவர்மெண்ட்டு மட்டும்தான், வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ கவர்மெண்ட் ஸ்டோன் வாலிங் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். அது கொஞ்சம் கடினமான வார்த்தை, நீங்கள் அது நிறைய தாட்டி கிராஸ் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்காது. ஸ்டோன் வால்லாம் என்னென்னா, டு டிலே எ டிஸ்கஷன் ஆர் டிசிஷன் பை ரெஃப்யூசிங் டு ஆன்சர் கொஷின்ஸ் ஆர் பை டாக்கிங் எ லாட். இப்போ நான் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறேன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் டிலே பண்ணிக்கிட்டே இருக்குது, வேறு எதனா பற்றி பேசிக்கிட்டே இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ வந்து சிம்பிளாக ஆப்போசிஷன் பார்ட்டி எல்லாருமே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா,
ஆர் யூ கிளைண்ட் ஆஃப் என்எஸ்ஓ ஆர் நாட்? ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்குறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டை பார்த்து. என்எஸ்ஓ கிட்டேருந்து நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி அவங்க வந்து கவர்மெண்ட் இது வரைக்கும் ஆன்சரே பண்ணல. அதை விட்டுட்டு அவங்க என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வர அந்த சோர்ஸு சரியில்லை, நீங்கள் சொல்கிற சோர்ஸு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் கவர்மெண்ட் ஸ்டோன் வால் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் போட்டிருக்காங்க. ஸ்டோன் வால்னால் என்னென்னா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் டிலே பண்ணிக்கினே இருக்கிறது, வேறு எதனா பேசிகிட்டு இருக்குது. அதான் அதனுடைய அர்த்தம் ஸ்டோன் வால் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. இட் இஸ் எவிடென்ட் that the government will tell now is acting out of a standard playbook. ஸ்டாண்டர்ட் பிளேபுக்னா இது வந்து கேமில் பயன்படுத்துவாங்க. பிளேபுக்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி, யார் யார் எப்படி எப்படி ஆக்ட் பண்ணணும், விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் கவர்மெண்ட்டை எப்படி வேணால் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. என்ன, இட் இஸ் ஸ்டோன் வாலிங். அதாவது ஸ்டோன் வாலிங்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் சுற்றி வலிச்சு பேசிகிட்டே இருக்குது, டிலே பண்ணுறது. So it has so far evaded the essential questions that are raised by the revelations. அதாவது இந்த லிஸ்ட்டில் வந்துடுச்சு இல்லைங்களா, அதுலேருந்து வந்து நிறைய கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஃபார் அப்படின்ற வார்த்தைக்கு என்னென்னா இது வரைக்கும், அதான் அதனுடைய பொருள். இது வந்து ஒரு இடியம். ஸோ ஃபார்னா இது வரைக்கும். ஸோ எவேடட் அப்படின்றனா இது வந்து வேர்பு. எவேடட்ன்ற வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா எஸ்கேப்பிங். அது இது வரைக்கும் வந்து அது என்ன வச்சு கவர்மெண்ட்டு எஸ்கேப் ஆகிடுச்சு அந்த கொஷின்லேருந்து. ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருடைய கேள்வி கேட்டாங்க இல்லைங்களா, அந்த கேள்வி வந்து எஸ்கேப் ஆகிடுச்சு பதில் சொல்லாமல். மினிஸ்டர்ஸ் and representatives of the ruling parties are questioning the credibility of the claims made by the global consortium of media organizations that announced the startling revelations. இப்போ மினிஸ்டர்ஸ், இப்போ ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸும் சரி, ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் சரி, ரூலிங் பார்ட்டியில் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வெளியிட்ட டேட்டா கரெக்டாக, இது மாதிரி கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து உளவு பார்த்துருக்கு, இத்தனை பேருடைய செல்ஃபோனை ஹேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கரெக்டாக, அது அந்த சோர்ஸ் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர்ஸும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வந்து கவர்மெண்ட்டு சார்பாக பேசுகிறாங்க. அந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து கொஷின் பண்ணுறாங்க. அது சரியில்லை, அது அத்தன்டிகேட்டடாக ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு ஸ்டார்ட்லிங் அப்படின்னு சொன்னால் திடுக்கிடும், அதான் அதனுடைய மீனிங். ஸ்டார்ட்லிங்னா திடுக்கிடும். அதான் சரி. அதுக்கு முன்னாடி இந்த குளோபல் கன்சோர்சியம் ஆஃப் மீடியம் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த குளோபல் கன்சோர்டியம் ஆஃப் மீடியா ஆர்கனைசேஷன்ஸ் தான் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதை பற்றி ஒரு சின்ன நோட்ஸ் உங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கன்சோர்சியம் அப்படின்னாவே என்னென்னா, இட்ஸ் a group made up of இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. two or more individuals, companies or governments that work together to achieve a common objectives. இப்போ மீடியா கன்சோர்சியம்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற மீடியா எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் ஒரு கன்சோர்சியம். அதான் வந்து குளோபல் மீடியா கன்சோர்சியம், அதான் அதனுடைய அர்த்தம். ஸோ அந்த குளோபல் மீடியா கன்சோர்சியம் தான் வந்து இந்தந்த நாட்டில் இவங்களுடைய செல்ஃபோன்கள் வேவ் பார்க்கப்பட்டிருக்குன்னு சொன்னிச்சு. அதையே வந்து கொஷினுக்கு உட்படுத்துகிறாங்க கவர்மெண்ட்டுக்கு சார்பாக பேசுகிற மினிஸ்டர்ஸும் சரி, ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் சரி. ஸோ தே ஆர் அக்யூசிங் த பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆக்டிங் வித் அல்டீரியர் மோட்டிவ்ஸ் டு அண்டர்மைன் இந்தியாஸ் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்தியாவினுடைய மக்களாட்சி தத்துவத்தை வேணுமென்றே குறைப்பதற்காக, அண்டர்மைன்னா வீக், டு மேக் சம்திங் வீக்கர், அண்டர்மைன்னா வீக், அந்த மக்களாட்சியை என்ன சொல்கிறது பலவீனப்படுத்துவதற்காகவே இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அல்டீரியர் மோட்டிவ் அப்படின்னா, அல்டீரியர்னா ஒரு 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 பேட், அவங்களுடைய சொந்த தேவைக்காக அப்படின்றத அர்த்தம். இப்போ பாருங்க, ரீசன்ஸ் ஃபார் டூயிங் சம்திங் தட் சம்படி கீப்ஸ் ஹிடன் அண்ட் டஸ் நாட் அட்மிட். அதாவது ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுருவாங்க, அது வேற ஒரு ரீசனை சொல்ல மாட்டாங்க, அதான் அதனுடைய அர்த்தம். ஸோ அண்டர்மைன் மீன்ஸ் டு மேக் சம்திங் வீக்கர். இந்தியாவினுடைய மக்களாட்சி தத்துவத்தை சீர்குலைப்பதற்காக இது மாதிரி அக்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சார்பாக பேசுகிறவங்க சொல்கிறாங்க. So supporters of the government's narrative charge the publications with attempting to defame the country. அதாவது கண்ட்ரியினுடைய பேரை கெடுக்கிறதுக்காக இவங்க இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அப்படி பேசுகிறாங்க. The government's and its supporters defense so far is essentially
semantic quibble and based on raising doubts on the source of the telephone numbers that the media consortium say is from a leaked list accused by media portal Forbidden Story. ஸோ இது கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் வந்து அந்த சோர்ஸை தான் வந்து கொஷின் பண்ணுறாங்க, எல்லாம் குறை சொல்கிறாங்க. செமெண்டிக் குபிள்ஸ், இதுக்கு வந்து நீங்கள் நிறைய பேருக்கு இது தெரியாது. இதனுடைய மீனிங் என்னென்னா, செமெண்டிக் குபிள்ஸ் என்னென்னா, குபிள்ஸ் அப்படின்னா சாதாரண சின்ன வார்த்தை அளவில் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கின்னு சின்ன கம்ப்ளைண்ட்டை பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அதுக்கு பேர் வந்து குபில் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தான் அவங்க வந்து கவர்மெண்ட் சார்பாக பேசுகிறாங்களே வச்சு உண்மையாலும் அவங்க வந்து உண்மை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. அடுத்து பாருங்கள், தி uncommonly cautious wording of the preface to the consortium's admittedly limited claims to their findings is sought to be used to undermine the extraordinary significance of its revelations. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சென்டென்சஸ். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த குளோபல் கன்சோர்சியம், மீடியா கன்சோர்சியம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இது மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திக்குச்சு. ஆனால் உண்மையாலுமே அது மாதிரி நடந்திருக்குது. இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மட்டும்தான் வந்து அந்த குளோபல் மீடியா கன்சோர்சியம் சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இது மாதிரி நடந்த இஷ்யூவை வந்து அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து குறைச்சிடுறாங்க. ஸோ த கன்சோர்சியம் desisted from making sweeping claims. ஸோ இதில் வந்து ஸ்வீப்பிங் கிளைம்ஸ்னால் ஒரு அதிக இம்பேக்ட் தர அளவுக்கு வந்து ரொம்ப கேட்டகாரிக்கலாக வந்து குளோபல் கன்சோர்சியம் சொல்லலை, வேவ் பார்க்கப்பட்டிருக்கு, லைட்டாக சொல்லிவிட்டு விட்டுருச்சு. டிசிஸ்டட் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம மீனிங் பார்த்துருவோம். டிசிஸ்டட் அப்படின்னா என்னென்னா, டு ஸ்டாப் டூயிங் சம்திங். ரொம்ப கேட்டகரிக்கெலாம் வந்து அந்த கன்சோர்சியம் சொல்லலை. ஸ்வீப்பிங்னா ஹேவிங் ஸ்ட்ராங் எஃபெக்டிவ் கிளைம்ஸ், லைட்டாக சொல்லிட்டு விட்டுடுச்சு. இட் சேட் the leaked list of 5,000 numbers are believed to have been selected as those of people of interest by the government clients of NSO group. என்ன சொல்கிறாருன்னா, உலக அளவில் 50,000 பேருடைய செல்ஃபோன்கள் ஹேக் பண்ணி வேவ் பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டாக பார்த்து செஞ்சாங்க. கவர்மெண்ட்டு யாருக்கெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கிறாங்களோ, கவர்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து கவர்மெண்ட் செஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சோர்சியம் சொன்னிச்சு, கன்சோர்சியம் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாருங்க. The consortium also said that the list indicates the potential targets identified in advance by the NSO clients for possible surveillance. மேலே சொன்னதான் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிறேன். இந்த லிஸ்ட்டும் அதை தான் இண்டிகேட் பண்ணுது. என்னென்னா, இவங்களாம் டார்கெட் பண்ணப்பட்டிருக்காங்க கவர்மெண்ட்டால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. The list is only indication of the intent and the appearance of the number in it does not reveal whether there was an attempt to infect the phone or whether any attempt succeeded. ஒரு லிஸ்ட்டை வந்து குளோபல் மீடியா கன்சோர்சியம் வெளியிடுச்சு பார்த்தீங்களா, அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி கவர்மெண்ட் நினச்சிருக்கு, ஆனால் உண்மையாலுமே ஹேக் பண்ணியிருக்காங்களா செல்லை அப்படின்னு கேட்டால் அது தெரியல அப்படின்னு சொல்லுது. ஆனால் அடுத்து பாருங்கள், பட் அமிட்ஸ் ஆல் திஸ், இதில் இன்ஃபெக்ட்னா என்னன்னு தெரியும், செல்லை வந்து ஹேக் பண்ணி இது டேட்டாவெலாம் எடுக்கிறது தான் வந்து இன்ஃபெக்ட். இன்டென்ட் அப்படின்னு தான் நினைப்பு மட்டும்தான், செயல்பாடு கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பட் அமிட்ஸ் ஆல் திஸ் எக்ஸ்ட்ராடினரி காஷன் is this devastating revelation which Indian government chooses to deliberately ignore to indulge in semantic wrangling. Semantic wrangling அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம மீனிங் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். semantic means something language, wrangling அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம மீனிங் பார்த்துருவோம். அதை பாருங்கள், கடைசியில் இருக்கு பாருங்கள், wrangling அப்படின்னு சொல்லிட்டு. wranglingனா an argument that is complicated and continues over a long period of time. ஸோ இதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நிரூபிச்சிட முடியாது கவர்மெண்ட் வந்து வேவ் பார்த்துருக்கு அப்படின்றத. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, செமெண்டிக் லாங்குவேஜை பயன்படுத்தி சும்மா ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த ஆர்கியூமெண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. However, forensic examination of small sample of mobile phones with numbers on the list found
tight correlation between the time and date of number in the data and start of Pegasus activity, in some cases in as little as a few seconds. அதாவது அப்படி கவர்மெண்ட்டு டினை பண்ணாலும் ஒரு சில செல்ஃபோனை வந்து ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா அந்த செல்ஃபோனில் இருக்கிற என்ன சொல்கிறது நம்பர்ஸ் லிஸ்ட் இருக்குங்களா, அவங்களுடைய டேட் அண்ட் டைமும் எப்போ பயன்படுத்தினாங்களோ அந்த டேட் அண்ட் டைமும் இந்த சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ண டேட் அண்ட் டைமும் ரெண்டுத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அப்படின்னா என்ன, இது வேவு பார்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்கிறாருங்க. அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் ஃபோரன்சிக் லேப் ஃபவுண்ட் தட் ஆஃப் த 67 ஃபோன்ஸ் எக்ஸாமின், அதாவது அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் ஃபோரன்சிக் லேப் வந்து இந்த 67 செல்ஃபோனை வந்து எக்ஸாமின் பண்ணிச்சு. அதில் என்ன சொல்லுதுன்னா, அது 23 வேர் இன்ஃபெக்டட், 23 செல்லை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் 14 ஷோட் சைன்ஸ் ஆஃப் அட்டெம்ப்ட் டு பெனட்ரேட், அதில் 14 செல்ஃபோனில் வந்து இந்த ஸ்பைவேர் பயன்படுத்தி அந்த செல்ஃபோனை பெனட்ரேட் பண்ண ஊடுருவ முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷன் சொல்லுது. த ரெஸ்ட் வேர் கேசஸ் ஆஃப் பாசிபிள் சேஞ்ச் ஆஃப் டிவைஸ் ஆர் தோஸ் யூஸிங் த ஆண்ட்ராய்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தட் டிட் நாட் கீப் ரெக்கார்ட் ஆஃப் லாங்ஸ் நீடட் ஃபார் ஃபோரன்சிக் ஒர்க். ஸோ ஃபோரன்சிக் ஒர்க்குக்கு தேவைப்படுற டேட்டாவில் வந்து ஒரு சில செல்ஃபோனில் இல்லை, ஆண்ட்ராய்டு செல்ஃபோனில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப் சொல்லுது. By any standard, by any standard, this is considered an overwhelming basis for the further investigation. இதுவே போதும், மேலே சொன்னப்பட்ட கோரிலேஷன்ஸ் எவிடென்ஸே வந்து என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ராங் எவிடென்ட் தான், மறுபடியும் வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் இந்த இஷ்யூவை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இட் establishes an unquestionable basis for subjecting all the rest of the numbers from the list of 50,000 நம்பர்ஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். இதனால் நம்ம வந்து எல்லா நம்பரையும் வந்து நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், லெபார்ட்டரிக்கு அனுப்பிச்சு அதை எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அண்ட் இன் இந்தியாஸ் கேஸ் ஆல் த 300 நம்பர்ஸ் ஃப்ரம் த கண்ட்ரி தட் வேர் ஃபவுண்ட் இன் த லிஸ்ட். இந்தியாவில் 300 பேருடைய செல்ஃபோனை ஹேக் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த 300மே வந்து எக்ஸாமின் பண்ணணும்னு சொல்கிறாருங்க. ஆல்ரெடி over 10 of them were forensically examined and found to be either successfully infected by Pegasus or attempted to be penetrated. 310 செல்ஃபோன் இந்தியாவிலேருந்து ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 310 வந்து எதர் அது இன்ஃபெக்ட் ஆகிருக்கும், அப்படி இல்லைனா அதை பெனட்ரேட் பண்ணுறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ that is enough of a case for comprehensive investigation into claims of the media concerns. அது போதும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் த கவர்மெண்ட் நரேட்டிவ் hops on words such as indicative, possible and potential as being too general and dismisses snooping charges. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஹாப்ஸானுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ரேசல் வேர்புக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த சென்டென்ஸே உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஹாப்ஸான் அப்படின்னா டு கீப் டாக்கிங் அபவுட் சம்திங் இன் எ போரிங் ஆர் அனாயிங் வே. கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி அதை வந்து டினை பண்ணிட்டு வருது, இக்னோர் பண்ணிட்டு வருது. அதை தான் வந்து நீங்கள் ஆத்தர் அப்படி சொல்கிறீங்க. என்னென்ன வார்த்தை, பாசிபிள், பொட்டென்ஷியல், as being too general அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் காரணம் காமிச்சு டிஸ்மிஸஸ் த ஸ்னூப்பிங் சார்ஜ், அவங்க வேவு பார்க்கப்பட்டார்கள் அப்படின்ற சார்ஜை வந்து ஒத்துக்கலை கவர்மெண்ட். அடுத்து பாருங்கள், த இந்தியன் கவர்மெண்ட்ஸ் டிஃபென்ஸ் that rests on questioning the source of the list as little merit. Investigative journalism under no obligation to reveal source. In fact, it is ethically bound not to reveal in order to protect the identity of its source. ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, சோர்ஸை வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டர்ஸ் கொஷின் பண்ணாலும் அந்த சோர்ஸை வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ன்றது ஒரு பிரிவு, அது வந்து சோர்ஸை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. அது வந்து எத்திக்கலாக ராங். அதை பொறுத்த வரைக்கும் நாட் பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது, எத்திக்கலி பவுண்ட் டு நாட் ரிவீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எத்திக்கலாக அதை வந்து பைண்டுனா வந்து லீகல் அரசு ஒரு அரசு
சட்டத்துக்கு கட்டுப்படுறது. பவுண்ட். ஓகே, அதான் அது வந்து எத்திக்கலாக அது மாதிரி சோர்ஸை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன தான் வந்து ஆப்போசிட் கவர்மெண்ட் சப்போர்ட்டர்ஸ் வந்து இந்த சோர்ஸை கொஷின் பண்ணாலும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அதை ரிவீல் பண்ணுறதுக்கு அதனுடைய ஆப்ளிகேஷன் கிடையாது. ஆப்ளிகேஷனாக டியூட்டி, கடமை இல்லைங்களா, அதான் அதனுடைய பொருள். ஆப்ளிகேஷன் தான் அது சோர்ஸை வந்து தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். As important as the questions that the government forcefully articulates is its remorselessly stonewalling of the most important question repeatedly asked of it. இதில் வந்து ரிமோர்ஸ்லெஸ்னால் மெர்சிலெஸ்லி, ஸ்டோன் வாலிங்னா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் மற்ற எல்லாத்த பற்றியும் பேசின்னு இருக்கிறது. அதான் அதனுடைய மீனிங். அவங்க என்ன தொடக்கத்துலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் என்எஸ்ஓவில் கிட்டேருந்து இந்த ஸ்பைவேரை வாங்கினீங்களா இல்லையா, பெகசஸ் ஸ்பைவேரை, அதுக்கு அவங்க பதில் சொல்கிறதே கிடையாது. கவர்மெண்ட் சொல்லவே இல்லை. So it does not tell us in unequivocal terms whether it has or has not purchased the Pegasus spyware. இதான் சொன்னேன் இல்லைங்களா, unequivocalனா வந்து எக்ஸ்பிரஸிங் கிளியர்லி அண்ட் ஃபர்ம்லி, தெளிவாக சொல்லவே மாட்டேங்கிறாங்க உறுதியாக. அந்த ஸ்பைவேரை அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்களா இல்லையா, வாங்கினாங்களா இல்லையா என்எஸ்ஓ கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அதனுடைய மீனிங். இட் டஸ் நாட் டெல் அஸ். ஓகே, படித்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இட் டிட் நாட் ஆன்சர் தட் த கொஸ்டின் டியூரிங் த கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் பிரஷ் வித் ஸ்பைவர் இன் 1992. 2019 இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆன்சர் பண்ணல. ஈவன் டுடே இட் சீம்ஸ் டு பி ஃபர்ம் இட்ஸ் ரிசால்வ் நாட் டு ஆன்சர். இன்றைக்கும் அதை பற்றி எந்த பதிலும் சொல்ல அந்த கேள்விக்கு. இட் ஹோப்ஸ் டு வேர் டவுன் த பொலிட்டிக்கல் ஆப்போசிஷன், ஆக்டிவிஸ்ட், ஹியூமன் ரைட்ஸ் குரூப்ஸ் அண்ட் சிவில் சொசைட்டி. இவங்க இப்படியே பேசி இதை மறக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நினைக்குது. இதில் இருக்கிற ஃப்ரேசல் வேர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வியர் டவுன் அப்படி தான் அதுக்கு ஃப்ரேசல் வேர்பு. அதனுடைய மீனிங் பார்த்தா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமில். அந்த வியர் டவுன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா டு மேக் சம்திங் வீக்கர் ஆர் லெஸ் டிட்டர்மின் கிராஜுவலி பை கண்டினியூஸ்லி புட்டிங் ப்ரெஷர். இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்பைவேரை பற்றி பேசுகிறவங்க மேலாம் ஏதாவது ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்கள வந்து வீக்கர் ஆக்கிடுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஸ்பைவேர் இஷ்யூ பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு அது நினச்சிக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட். ஸோ இட் எவிடென்ட்லி திங்ஸ் தட் இட் கேன் வெயிட் அவுட் த நியூஸ் சைக்கிள் டு ரன் த எக்கோட்ஸ். வெயிட் அவுட்னா இதே மாதிரி அவங்க தொடர்ந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருந்தால் இதை அவங்க கவனிக்க மாட்டாங்க அப்படின்றது அர்த்தம். இட் ப்ராபப்ளி கேன், அது மாதிரி இது பண்ண முடியும். சிவில் சொசைட்டி இந்த மீடியா கேனாட் பியாண்ட் எ பாயிண்ட் கீப் த ப்ரெஷர் ஆன். ஏன்னா சிவில் சொசைட்டியும் சரி மீடியாவும் சரி இது மாதிரி ப்ரெஷரை வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ப்ரெஷரை தொடர்ந்து தாங்க முடியாது. A government with brazen determination, brute majority in the legislature and as yet unchallenged political capital cannot afford to wait out the limited firepower of its political opponents' artillery. இது என்னன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட நிறைய மெஜாரிட்டி இருக்குது. ஸோ அதை வச்சு அவங்க எதை வேணாலும் சாதிச்சிருவாங்க. இது நிறைய மெஜாரிட்டி இருக்கிறதால அவங்க சிவில் சொசைட்டி மேலேயும் மீடியா மேலேயும் ப்ரெஷர் தருவாங்க. ஸோ சிவில் சொசைட்டியும் மீடியாவும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆத்தர் சொல்கிறாரு. யார் தான் செய்ய முடியும் அப்படின்ற கேள்விக்கு இவர் இங்கே பதில் சொல்கிறார் பாருங்கள். ஜுடிஷியரி ஆஸ் அ புல்வாக். யார் ஸ்ட்ராங்காக செய்ய முடியும்னா ஜுடிஷியரி தான், கோர்ட்டு தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அது எப்படி பாருங்கள், த ஒன்லி இன்ஸ்டிடியூஷன் இன் த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் தட் கேன் மேக் த கவர்மெண்ட் அக்கௌண்டபிள் இஸ் த ஜுடிஷியரி. நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் அதுதான் வந்து கவர்மெண்ட்டை வந்து இந்த விஷயத்துக்கு அக்கௌண்டபிளாக பண்ண முடியும். எப்படின்னா த ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் டாப் கோர்ட் ஆன் மேஜர் இஷ்யூஸ் ஆஃப் டிஃபைனிங் இம்பார்ட்டன்ஸ் டு அவர் நேஷ்னல் லைஃப் இஸ் அட்மிக்ஸ்ட் இன் த ரீசன்ட் பாஸ்ட். ட்ராக் ரெக்கார்ட்னா என்னென்னா கவர்மெண்ட்டுடைய சக்ஸஸ் என்ன, ஃபெயிலியர் என்ன அப்படின்னு பார்த்து கவர்மெண்ட்டை இந்த விஷயத்துக்கு அக்கௌண்டபிளாக ஆக்க முடியும். ஸோ வாட் இட் சூசஸ் டு டூ, இட்னா ஜுடிஷியரி உச்சநீதிமன்றம். ஓகே, வாட் இட் சூசஸ் டு டூ ஆர் நாட் டு டூ நவ் கேன் மேக் எ டிஃப்ரென்ஸ் டு இந்தியா. ஜுடிஷியரி செஞ்சால் கவர்மெண்ட்டை அக்கௌண்டபிளாக ஆக்கலாம். ஆக்ஷன் எடுத்து கவர்மெண்ட் மேலே ஆக்ஷன் எடுத்து ஏதாவது செஞ்சால் கவர்மெண்ட்டை அக்கௌண்டபிளாக ஆக்கலாம். தி action before it are clear as they are stark. To allow the present government a free run in turning India into sovereign state is one. The other is to stop the government in its tracks
restore to its people the gift of free and liberal state that the founding fathers of republic gave them. The country has a very little time. இறுதியாக இந்த ஆத்தர் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாருன்னா, மிக குறைந்த நேரம் தான் இருக்குது. ஆக்ஷன் எடுக்கிறதோ எடுக்காததோ யாரால் முடியும்? ஜுடிஷியரால் மட்டும் முடியும், கோர்ட்டால் மட்டும்தான் முடியும், நீதிபதிகளால் மட்டும்தான் முடியும். மீடியாவோ சிவில் சொசைட்டியோ அவ்வளவும் எதுவும் பண்ணாது. அப்படி பண்ணால் கவர்மெண்ட்டு அவங்க மேலே ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் முடிச்சிருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிக்கலுடைய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா கன்ஃபியூஷனாக இருந்தாலும் சரி, எதுனா கஷ்டமாகவும் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். அதை நான் திருத்திப்பேன். உங்களுக்கு எதனா தேவையாக இருந்தால், ஃப்ரேசல் வேர்புடைய மீனிங் தேவையாக இருந்தால், இடியம்ஸினுடைய மீனிங் தேவையாக இருந்தால் கூட என்கிட்ட சொல்லலாம். அதை நான் உங்களுக்கு ஈஸியாக விளக்குவேன். நான் என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷனில் எதனாவது கரெக்ஷன் இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை திருத்திப்பேன். ஸோ இது மாதிரி நான் உங்களுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். கஷ்டமான வேர்டு, டேர்மு, ஃப்ரேசல் வேர்பு, அட்ஜெக்டிவ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ்க்கெலாம் இது யார் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு மெயிலில் காப்பி பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் this video. I hope this video will be very useful for you. I think you have learnt many new vocabularies, new phrasal verbs, idioms and phrases, adjectives. Thank you very much for watching this video patiently.